நடிகர் ஸ்ரீகாந்த் கைது சினிமா துறையிலும் அரசியலிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யார் எங்க எப்படி சிக்கனா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது முத்து சர்க்கிள். நான் உங்கள் முத்து. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் மேலும் நிறைய வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ண முடியும். சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒரு தனியார் பப்புல ஒரு தகராறு நடக்குது. அந்த தகராறுல அதிமுக ஐடி விங் நிர்வாகியான பிரசாத் மற்றும் அதிமுக பிரமுகரான அஜய் வாண்டியார் மற்றும் பிரபல ரவுடி சுனாமி சேதுபதி ஆகியோர் கைது செய்யப்படுறாங்க. அரசு வேலை வாங்கி தரதா பிரசாத் மீது பல்வேறு புகார்கள் கொடுக்கப்படுது. மேலும் பிரசாத் மீது போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் புகார்கள் கொடுக்கப்படுகின்றன. போதைப் பொருள் யாரிடம் வாங்கினாரு, யாருக்கெல்லாம் சப்ளை செஞ்சாரு அப்படின்னு போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். மோசடியில் ஈடுபட்டு கைதான அதிமுக ஐடி விங் பிரசாத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியிலிருந்து நீக்கி நடவடிக்கை மேற்கொண்டார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க ANIU ஆன்டி நார்கோட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் போதைப்பொருள் தடுப்பு புலனாய்வு பிரிவு இது சென்னை கமிஷனர் அருண் மேற்பார்வையில் செயல்படுது. ஜூன் 17 அன்று போதைப்பொருள் தடுப்பு புலனாய்வு பிரிவு தகவலின் அடிப்படையில் போலீசார் சேலம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப் குமார் மற்றும் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஜான் என்பவரையும் கைது செய்றாங்க. அவங்க கிட்ட இருந்து 11 கிராம் கொக்கைன் இருந்ததா அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. பிரதீப் குமாரிடம் போலீசார் விசாரணை செய்த போது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகி பிரசாத்துக்கு போதைப் பொருள் கொடுத்ததாக பிரதீப் தெரிவித்துள்ளார். மேலும் பிரசாத்தை போலீசார் விசாரணை செய்த போது நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருளை அதாவது கொக்கைனை சப்ளை செய்ததாக தெரிவித்துள்ளார். போலீசார் ஸ்ரீகாந்த் வீட்டை சோதனை செய்த போது அங்கு சிறிய அளவு கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. நடிகர் ஸ்ரீகாந்திடம் போலீசார் விசாரணை செய்த போது தான் போதைப் பொருள் உட்கொள்ளவில்லை என்று மறுத்துள்ளார். பின்னர் போலீசார் அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பிளட் டெஸ்ட் செய்ததில் போதைப் பொருள் உட்கொண்டது உறுதியானது. நடிகர் ஸ்ரீகாந்த் கைதாகிறார். நடிகர் ஸ்ரீகாந்த் ஆந்திரா திருப்பதியை சேர்ந்தவர். அவங்க அப்பா வங்கியில பணியாற்றியவர். அவங்க அம்மா கும்பகோணத்தை சேர்ந்தவங்க. இவர் MCA படிப்பை முடிச்சுட்டு மாடலிங் துறைக்கு வந்தவர். அங்கிருந்து தான் சினிமா வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது. ரோஜா கூட்டம் திரைப்படம் மூலமா நமக்கு அறிமுகமானவர் நடிகர் ஸ்ரீகாந்த். தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம், பார்த்திபன் கனவு, கனா கண்டேன், பூ, நண்பன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்காரு. அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்டு உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காரு. நடிகர் ஸ்ரீகாந்த் வந்தனாங்கிற பெண்ணோட பழகி வந்தாரு. அப்போது திருமணம் செய்ய மறுத்தாரு. வந்தனாவின் சட்ட போராட்டத்தினால ஸ்ரீகாந்த் அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டார். போலீஸ் ஸ்ரீகாந்திடம் விசாரணை செய்யும் போது அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் தன்னை வைத்து தீங்கரைங்கிற படம் தயாரித்து வந்ததாக கூறினார். சம்பள பாக்கி 10 லட்சத்தை பிரசாத் தரணும்னு அவங்க 3 தடவையா கொக்கைனை தந்ததாகவும் 4வது தடவையா தானே போய் கொக்கைனை கேட்டதாகவும் நடிகர் ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். நடிகர் ஸ்ரீகாந்த் 40 தடவை 4.72 லட்சத்துக்கு நேரடியா பிரதீப் கிட்ட இருந்து ஜிபே மூலமா பணம் அனுப்பி கொக்கைனை வாங்கியுள்ளார். நடிகர் ஸ்ரீகாந்த் 40 தடவை 4.72 லட்சத்துக்கு நேரடியா பிரதீப் கிட்ட இருந்து பணம் கொடுத்து ஜிபே மூலமா கொக்கைனை வாங்கியிருக்காரு. தான் வாங்கிய போதைப் பொருள் கொக்கைனை யாரிடமும் விற்கல, தானே உட்கொண்டதாகவும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். தான் தப்பு செய்து விட்டேன், தன் மகனுக்கு உடம்பு சரியில்லை, நான் வெளிநாடு செல்ல மாட்டேன், உங்கள் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவேன், எனக்கு ஜாமீன் கொடுங்கள் என்று நீதிபதியிடம் ஸ்ரீகாந்த் கேட்டார். நீதிபதி இங்கு ஜாமீன் தர முடியாது, NDPS ஸ்பெஷல் கோர்ட்டில் தான் ஜாமீன் பெற முடியும் என கூறி ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் யாரார் சிக்கப் போகிறார் என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம்.